எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவ்வளோ பேர் கேமரா கையில் நிற்கிறேன் பார்க்குறீங்களா? எல்லோரும் ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கன்னியாகுமரியில் போயிட்டு சூரிய உதயத்தை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோமோ நிற்கிறோமோ கேமரா கையுமா, அதே மாதிரி ஜப்பான்லாம் மலைக்கு மேலே சூரியன் வருது பார்க்குறதுக்காக வேண்டி மக்கள் கேமரா கையுமா நிற்கிறாங்க. இங்கே ஒரு மலைக்கு மேலே அதை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ மக்கள் வந்து கூட்டமாக கூடி நிற்கிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கியூஷுன்னு சொல்கிற இடத்துல ஜப்பானில் குமாமோட்டோ அப்படின்ற ப்ரிஃபெக்சரில் கூடி நிற்கிறாங்க. விடிய காலைல வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் டயத்துக்கு வந்து ஒரு 7:20, நம்ம ஊர் டயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு விடிய காலைல பார்த்திங்கன்னா நம்ம ஊர் 3:50 அந்த மாதிரி டயத்துக்கு நிற்கிறாங்க. எல்லாமே கூடி நிற்கிறாங்க. கடைசியில் சூரியன் வந்தார். வந்த உடனே எல்லாருமே கை தட்டினாங்க, சந்தோஷப்பட்டாங்க. பார்த்துட்டு நம்ம இப்படி கன்னியாகுமரியில் போய் நமக்கு சந்தோஷம் படுறது கடையில் கன்னியாகுமரி மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே ராமேஸ்வரம் போனாலுமே சரி தான் சூரியன் வர்றதை பார்த்து ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? விடிய காலையில் உதயமாகிறது. அது மாதிரி இந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், என்ஜாய்மெண்ட்டு, அதை என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்களும் கூட சேர்ந்து பார்த்தோம், வீடியோ எடுத்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜப்பானில் எங்கே பார்த்தாலும் மலைகளில் வந்து நிறைய மரங்கள் நிறைய இருக்கும். நாங்கள் போன இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா மரங்கள் அந்தளவுக்கு, இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மரங்கள் நிறைய கிடையாது. மலைகள் இல்லை. இந்த மலைகளில் பார்த்திங்கன்னா வந்து எதனால் கிடையாது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய எரிமலைகள் இருந்திருக்கு. அந்த எரிமலைகளோட